ஒரு நாள் யாமுனாச்சாரியரின் உடல் நலம் குன்றியது. அவர் தன் சீடர் பெரிய நம்பியை காஞ்சிபுரத்துக்கு போய் ராமானுஜரை அழைத்து வரச் சொன்னார். உடனே பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டார். வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்த பெரிய நம்பிகள் பக்தியுடன் சேவை செய்கிற ராமானுஜரை கண்டார். ஸ்தோத்திர ரத்னம் பாடல்களிலிருந்து பெரிய நம்பிகள் ஒரு ஸ்லோகத்தை பாடினார். இதனால் ஈர்க்கப்பட்ட ராமானுஜர் அதனை இயற்றியது யாமுனாச்சாரியர் என்று அறிந்து கொண்டார். யாமுனாச்சாரியர் தன்னை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்திருப்பதாகவும் மேலும் அவர் நோயுற்றிருப்பதாகவும் பெரிய நம்பியிடத்திலிருந்து அறிந்து கொண்ட ராமானுஜர் உடனே பெருமாளிடமிருந்து தீர்த்தமும் சடாரியும் பெற்றுக்கொண்டு பெரிய நம்பியுடன் ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட்டார். வழியில் வடதிற்காவேரியில் யாமுனாச்சாரியர் பரமபதம் அடைந்ததை கேட்ட ராமானுஜர் மிகுந்த சோகத்தை அடைந்தார். யாமுனாச்சாரியரின் உடல் அருகே சென்ற ராமானுஜர் அவரது 3 விரல்கள் மடங்கியிருந்ததைக் கண்டு, நான் அனைவருக்கும் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைப்பேன், பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதுவேன், பராசரர் நம்மாழ்வாரின் நாமத்தை மக்களுக்கு இடுவேன் என்று உறுதியெடுத்தார். அக்கணமே யாமுனாச்சாரியரின் 3 விரல்களும் நேராக நிமிர்ந்தன. இனி நமது ஆசாரியர் ராமானுஜர்தான் என்று உறுதியாக அங்கிருந்தவர்கள் உரைத்தார்கள்.